அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. அமித்ஷா சொல்கிறத கேட்கலனாலும் முடியாதுனாலும் அதை மரியாதையாக கண்ணியமாக போய் அமித்ஷா கிட்ட நேரடியாக சொல்லணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் தான் எடப்பாடி இன்றைக்கு இருக்கிறார். திமுக கிட்ட இருக்க மாநில அரசு அதிகாரத்தை பிடுங்கினா தான் ஸ்டாலினை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா 22 எம்பிஸ் கையில் இருக்கான். 22 எம்பிஸ் கையில் இருந்தாலும் இங்கே மாநில அரசு கையில் இல்லைன்னா ஸ்டாலினை ஹேண்டில் பண்ணுறது ஈஸின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா 26 திமுக தோற்கடிக்கப்படணும். திமுக தோற்கடிக்கப்படணும்னா அது அண்ணா திமுகவால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக ஒன்றிணைவது குறித்து தான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்தமா? நிச்சயமாக ஒன்றிணைவு குறித்து தான். யூனிஃபிகேஷன் தான் மெயின் இஷ்யூ. மோர் தென் மம்தா அவங்க ஸ்டாலினை தான் வீக்கன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேசிய அளவில் கூட மம்தா பிஜேபிக்கு எதிராக கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்யலை. ஸ்டாலின் அதை செஞ்சுட்டு இருக்கேன். ஒன்றுபட்ட அதிமுக எனக்கு தேவையில்லை, நானே தனியாக ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு இன்கேஸ் அது எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கலைன்னா கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இல்லை, கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஓபிஎஸ் எடப்பாடியோட இருந்தாருன்னா ஒன்றுபட்ட அதிமுகன்ற பேச்சே வராது. ஏன்னா டிடிவி தனி கட்சி அலையன்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகலாம். இந்த அலையன்ஸ் வந்ததுலேருந்து குதின்னு குதிக்கிறான். பார்த்தீங்களா? உனக்குன்னா எவனுடைய போகிறான். மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வரவே விட மாட்டேன்ற. நீ எதுக்கு இது இவ்வளோ விமர்சனம் பண்ணுற? 365 நாளும் அதிமுக விஷயத்தை தான் தொலைக்காட்சிகள் விவாதிக்குது. அப்போ ஒருவேளை விஜய் இன்னும் தவறுகள் பண்ணாருன்னா விஜய் சீமானெல்லாம் காணாமல் போவாங்க. திமுக அதிமுக இப்படி தான் நிற்கும் எலெக்ஷன் கடைசி 15 நாள். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா அதை வீழ்த்துறது எத்தனை விஜய் வந்தாலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திடீர் பயணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போகிறாரு, அமித்ஷாவை சந்திக்க போகிறாரு. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, அவர் அவரோட பொலிட்டிக்கல் கேம்பெயினில் இருக்கார். ஸோ அதை தவிர்த்துட்டு ஒரு 2 நாள் அதை ரத்து பண்ணிவிட்டு உடனே டெல்லி போகிறாரு அமித்ஷாவை சந்திக்க. செங்கோட்டையன் அவர்கள் போய் அமித்ஷாவை சந்தித்து வந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக இதை எப்படி பார்க்குறீங்க சார்? முக்கியமான சந்திப்பு தான் சார் இது. ஏன்னா செங்கோட்டையன் 10 நாள் கெடு முடியுது இன்றைக்கி. செங்கோட்டையன் இயக்கிறது பிஜேபின்னு எல்லாருக்கும் தெரியும். செங்கோட்டையன் பிஜேபியின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அந்த பின்புலத்தில் பார்க்கும்போது போய் இவர் பார்க்குறார். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பார்த்து வாழ்த்து தெரிவி. அது சும்மா ஒரு முகமூடி. அது மெயின் இஷ்யூ அமித்ஷாவை இப்போ சந்திக்க தான் போகிறார். அமித்ஷா சொல்கிறத கேட்கலனாலும் முடியாதுனாலும் அதை மரியாதையாக கண்ணியமாக போய் அமித்ஷா கிட்ட நேரடியாக சொல்லணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் தான் எடப்பாடி இன்றைக்கு இருக்கிறார். அவங்க உறவில் ஒரு நெருக்கடி இருக்குது. ஒரு விஷயம் புரியுது பிஜேபி ஹைகமாண்டுக்கு என்னென்னா இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவங்க பிரிஞ்சு கிடந்தாங்கன்னா, அதுவும் விஜய் ஃபேக்டர் வந்த பிறகு திமுகவை வீழ்த்த முடியாது. ஆட்சி மாற்றம் வாய்ப்பே இல்லை. யுனைடெட் ஏடிஎம்கே வரலன்னா விஜய் ஃபேக்டர் வந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் சாத்தியமற்றது. இது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டார்கெட் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இது ஒரு வருஷம் ஓடிப்போச்சு, 1.25 வருஷம் ஓடிப்போச்சு, 1.5 வருஷம் ஓடிப்போச்சு கிட்டத்தட்ட. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 29 ஆட்சியை தக்க வைக்கணும்னா திமுகவை வீக்கெண்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை சுமக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேசிய அளவில் ஸ்டாலின் ஒரு ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல இங்கேருந்து 40 அங்கே போகுது, அதுக்கு எடுக்கணும். ரெண்டாவது தேசிய அளவில் ஸ்டாலினோட முக்கியத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணலன்னா அவர் மற்ற எதிர்க்கட்சிகளோட ஒற்றுமைக்கு ஒரு அச்சாணியாக இருப்பார். அப்போ அதை செய்யணும்னா இங்கே அதிகாரத்தை பிடுங்கணும். திமுக கிட்ட இருக்க மாநில அரசு அதிகாரத்தை பிடுங்கினா தான் ஸ்டாலினை ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா 22 எம்பிஸ் கையில் இருக்கான். 22 எம்பிஸ் கையில் இருந்தாலும் இங்கே மாநில அரசு கையில் இல்லைன்னா ஸ்டாலினை ஹேண்டில் பண்ணுறது ஈஸின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா 26 திமுக தோற்கடிக்கப்படணும். திமுக தோற்கடிக்கப்படணும்னா அது அண்ணா திமுகவால் மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த அண்ணா திமுக இங்கே உடஞ்சி சுக்கலாக கிடக்கிறதால அது சாத்தியம் இல்லை. ப்ளஸ் விஜய் ஃபேக்டர் வந்ததுனால சிக்கல் மேலும் கூடுது. அதனால் அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உறுதியாக நம்புகிறாங்க, உறுதியாக விரும்புகிறாங்க. எடப்பாடி ஒத்து வர மாட்டேன்றார் பிரிஞ்சு அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு. நான் இது இடியாப்ப சிக்கலாக மாறி இருக்கு. இதில் என்ன தீர்வு காண்பது? ஒரு சொல்யூஷன் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களெல்லாம் தனி கட்சி ஆரம்பிக்க வச்சு கூட்டணி வச்சுக்கலாம். அது ஒரு டிடிவி அவரோட என்டிஏக்குள்ளே சேர்த்துக்கிறது. ஓபிஎஸ்ஸை தனி கட்சி ஆரம்பிங்க, இடப்பங்கீடு பண்ணிக்கலாம். இப்போ சரத் பவாரும் காங்கிரஸும் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ் ஃபார்முலாஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சார் அதாவது பீகார் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பரவலாக எதிர்பார்த்தோம். அது வரைக்கும் அவங்க கவனம் வந்து தமிழ்நாட்டு பக்கம் திரும்பாது அப்படின்னு இருக்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு சூழலில் உடனே வந்து அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வர சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப லைக் அவங்க ரொம்ப ஒரு தீர்க்கமான ஒரு இதில் இருக்காங்களா, இல்லை கண்டிப்பாக ஒன்றிணைவது குறித்து தான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்தமா? நிச்சயமாக ஒன்றிணைவு குறித்து தான். யூனிஃபிகேஷன் தான் மெயின் இஷ்யூ. நவம்பரில் தான் எலெக்ஷன், அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் போல் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அது வரைக்கும் மொத்தமாக முழு கவனத்தை செலுத்தாட்டியும் ஓரளவாவது கவனத்தை செலுத்தணும். ஓரளவாவது கவனத்தை செலுத்துறதுக்காக தான் வந்து இதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. லைஃப் ஓன்ட் கம் டு ஹால்ட் பீகார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மேலே 5 மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி எலெக்ஷன் இருக்குது. இதில் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி, கேரளா கான் கேஸ், அவங்க ஒன்றும் கை வைக்க முடியாது. பெங்கால், அஸ்ஸாம், தமிழ்நாடு குரூஷியல் ஸ்டேட்ஸ். அதில் பெங்காலையும் அஸ்ஸாம்லேயும் அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அஸ்ஸாமில் வாய்ப்பு அதிகம், பெங்காலில் மம்தாக்கு லீடு அதிகமாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக மோர் தென் மம்தா அவங்க ஸ்டாலினை தான் வந்து வீக்கன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தேசிய அளவில் கூட மம்தா வந்து பிஜேபிக்கு எதிராக கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை செய்யலை. வேற ஸ்டாலின் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அவங்க ஆதரவே வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்காங்க. ஒரு சில இடங்களில் போயிடுறாங்க அவங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட் சோரிக்கெல்லாம் அவங்க போகல, அபிஷேக் பானர்ஜியை தான் அனுப்புனாங்க. வேறு ஸ்டாலின் இவரே போய் நிற்கிறார், டீலிமிட்டேஷன் இவர் பண்ணுறாரு. ஆனால் மம்தா வரல. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, மமதாவை விட அவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு அதிகம், தமிழ்நாட்டில் வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தணும்னா த்ரூ ஏடிஎம்கே தான் முடியும். த்ரூ ஏடிஎம்கே முடியுன்றதால அவங்க ஏடிஎம்கே ஒன்றுபடணும்னு விரும்புகிறாங்க. அது இந்த கந்தரகோலமாக இருக்கும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூனிஃபிகேஷனுக்கு ஒத்துக்கல, ஒன்றுபட்ட அதிமுக எனக்கு தேவையில்லை, நானே தனியாக ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்து இன்கேஸ் அது எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கலைன்னா கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்காது? இல்லை, கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நீங்கள் இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஸோ இவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக தான் நிற்க முடியுமே தவிர இன்றைக்கி கட்சி வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. இந்த 20%ன்றது எடப்பாடி தான், இவங்க யாரும் கிடையாது. எடப்பாடி இல்லைன்னா இவங்க யாரையும் நம்பி எடப்பாடியை விட்டுட்டு அவங்க வரமாட்டாங்க, பிஜேபி வரமாட்டாங்க. எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், சில காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவெலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியாது. பிரிஞ்சுடு அலையன்ஸ் வச்சுப்போம், நீ தனி கட்சி நான் தனி கட்சி, ஆனால் கூட்டணி. எலெக்ஷன் டைமில் வந்து உன் ஓட்டும் செதறாது, என் ஓட்டும் செதறாது. இப்போ சோனியா காந்தியோட வெளிநாட்டு குடியுரிமையை கேள்வி கேட்டுட்டு தான் சரத்பவார் 99 காங்கிரஸ் விட்டு வெளியில் போய் என்சிபின்ற கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து இன்ன வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸோட தான் இருக்கார், அசம்பிளி எலெக்ஷன்லேயும் காங்கிரஸோட தான் இருக்கார். அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்ததுன்னா கூட ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு அது நல்லது. புரியுதுங்களா நான் சொல்கிறது வந்து? ஆனால் இவங்க வந்து நாங்கள் ஏடிஎம்கேன்னு இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. இதில் டிடிவி கூட பிரச்சனை இல்லைங்க. ப்ராப்ளம் வந்து ஓபிஎஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஒன்றுபடுவோன்றது யாரை குறிக்குதுன்னா ஒன்லி ஓபிஎஸ்ஸை தான் குறிக்குது. ஒன்லி ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஓபிஎஸ் எடப்பாடியோடு இருந்தார்னா ஒன்றுபட்ட அதிமுகன்ற பேச்சே வராது. ஏன்னா டிடிவி தனி கட்சி அலையன்ஸ்க்கு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகலாம். அது வந்து அது வேறு கேட்டகரியில் வருது. அவங்கள தன்னை பொதுச்செயலாளர் சொல்லிக்கிறாங்களே வழி, அவங்க ஒரு தனி மனிதராக தான் அவங்க இருக்காங்க. ஒன்றுபட்ட அதிமுகன்றது ஒத்த நபரை குறிக்குது. என்ன கேட்டிங்கன்னா அது ஓபிஎஸ்ஸை தான் குறிக்குது. அதை இனிமேல் வந்து ஆனால் இப்போ இனிமேல் அவர் வந்து இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறாருன்னா அதை எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க? அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா, நீ தனித்தனி கட்சி வச்சுக்கோ, அலையன்ஸ் வச்சுக்கோ. ஆனால் நாங்கள் தான் அதிமுகன்னு இவங்க கிளைம் பண்ணாங்கன்னா அப்போ சிக்கல். இதுதான் இடியாப்ப சிக்கலாக வந்து மாட்டி நிற்குது. பட் பிஜேபி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதிமுகவை ஒன்றுபடுத்த முயற்சி பண்ணும் தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா என்ன தான் எடப்பாடி வந்து அமித்ஷா சொல்கிறத கேட்கலன்னாலும் அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு எடப்பாடியை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை. இருக்கிற சாய்ஸில் த பெஸ்ட் சாய்ஸ் எடப்பாடி. இல்லைன்னா அவங்க யாரோட போய் வைப்பாங்க? நீ ஓபிஎஸ் கிட்ட யாருங்க இருக்கா? யாருமே இல்லைங்க. மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கத்தையும் வச்சுட்ருக்கீங்க. டிடிவி வந்து ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவர் இப்போ வெளியில் போயிட்டார். ஆனால் எப்போனவங்க எல்லாம் திரும்ப உள்ளே வரலாம். அது இன்னொன்று, அமித்ஷா பேச்சை மீறி ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ என்றைக்குமே போக முடியாது, அவங்களுக்கு நிர்பந்தங்கள் இருக்கின்றன. ஸோ யுனைடெட் ஏடிஎம்கேவை பிஜேபி தன்னால் இயன்ற வரைக்கும் என்ஷூர் பண்ண பார்க்கும். அது இல்லைன்னா என்னென்னா அந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல முடியாது. அது இன்னும் 7 மாதம் இருக்குது. ஓகேங்க சார். சார் இன்னொரு விஷயம், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி மறுபடியும் ஃபார்ம் ஆகும் சட்டசபை தேர்தலுக்காக 1 வருஷம் முன்னாடியே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்க. என்ன சொன்னீங்கன்னா,
ஆல்ரெடி பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணால் அது கண்டிப்பாக நெகட்டிவாக போய் முடியும். அதுக்காக தான் ஒரு வருஷம் முன்னாடியே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பிஜேபி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ தட் எலெக்ஷன் இது அந்த எதிர்ப்புன்றது டைல்யூட் ஆகிட்டே இருக்கும். ஏடிஎம்கேன்றது மட்டும் தான் முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months மேலே ஆயிருக்கு. இப்போது வந்து அந்த ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்ற கூட்டணியோட சூழல் தொண்டர்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் எப்படி சார் இருக்குது? இல்லைங்க, இது டேக் ஆஃப் ஆகலை, அதான் உண்மை. அதுவும் இவங்க வந்து அடிதடி பண்ணிக்கிறது, கேள்வி கேட்கறது, ஓபிஎஸ் இப்போ அதிமுகலேருந்து 2 பேர் வெளியில் போனது, அவங்கெல்லாம் வந்து தனிநபர்கள் ஒன்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனாலும் அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு 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 இன்னமும் அந்த ஏடிஎம்கே பாஜக பிஜேபி ஓட் பேங்க் அதை வரவேற்குது. ஏடிஎம்கே ஓட் பேங்க்குள்ளே இன்னமும் முழு அளவில் திருப்தி வரல. ஆனால் நாள் நெருங்க ஜனவரிக்கு பிறகு இவங்க நிலைமையை சீர்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகும். இது உண்மையிலேயே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து அது டேக் ஆஃப் 100% ஆகாது அப்படின்னா திமுக ஏன் இவ்வளோ கத்துது? திமுகவோட தொங்கு சதைகளும் திமுகவோட பெய்டு மவுத்ஸும் இந்த அலையன்ஸ் வந்ததுலேருந்து குதின்னு குதிக்கிறான். பார்த்தீங்களா? உனக்கு என்ன வந்தது? அவன் எவனோடய போகிறான். மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வரவே விட மாட்டேன்ற. நீ எதுக்கு இது இவ்வளோ விமர்சனம் பண்ணுற? 365 நாளும் அதிமுக விஷயத்தை தான் தொலைக்காட்சிகள் விவாதிக்குது. என்ன உனக்கு அவ்வளோ நிர்பந்தம் வந்தது? அவங்க கூட போனால் உனக்கு லாபம் தானே? நீ சொல்கிறல்ல அந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை, டேக் ஆஃப் ஆகலை, மக்கள் உனக்கு சந்தோஷம் தானே படணும். எதுக்கு வயிற்றில் வாயில் ஆச்சுன்னு கத்துற? அப்போ இந்த அலையன்ஸுக்கான ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நாள் நெருங்க ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற ஒரே கேள்வி தான் வந்து நிற்கும். அப்போ வந்து ஒருவேளை விஜய் இன்னும் தவறுகள் பண்ணாருன்னா விஜய் சீமானெல்லாம் காணாமல் போவாங்க. திமுக அதிமுக வந்து இப்படி தான் வந்து நிற்கும் எலெக்ஷன் கடைசி 15 நாள். அப்படி வரும்பொழுது யுனைடெட் ஏடிஎம் இன்னொன்று நான் சொல்லிடுறேன், ஒன்றுபட்ட அதிமுக இருந்ததுன்னா அதை வீழ்த்துறது எத்தனை விஜய் வந்தாலும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒன்றுபட்ட அதிமுக ரெட்டை இலை சிம்பலோடு வந்ததுன்னா ப்ளஸ் திமுக வந்து 2 தடவை கண்டினியூஸாக ஆட்சியை பிடிச்சதே கிடையாதுன்னும் போது ஒன்றுபட்ட அதிமுக எதிரில் நிற்குதுன்னா வேறு எந்த அலையன்ஸ் எப்படி எந்த காம்பினேஷன் பர்முடேஷன் போனாலும் ஆட்சி மாற்றம் உறுதி. அதனால தான் அவன் அதை விரும்புகிறான் பிஜேபி. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்குவாங்க, 29 அவன் ஆட்சியை தக்க வைக்கணும்னா 26 ஸ்டாலினை நகர்த்தி அவன் அதிகாரத்துலேருந்து நகர்த்தணும். எப்படி நகர்த்துவ? பிஜேபியால் முடியாது, த்ரூ ஏடிஎம்கே தான் நகர்த்தணும். ஏடிஎம்கே உடஞ்சு கிடக்குது. இல்லை வரலாறுமே அதுதான். ஏடிஎம்கே நினச்சா ஈஸி. ஸோ சிக்கலே இதுதான். சார் இன்னொன்று இந்த ஒரு இப்போது சமீபத்திய நிகழ்வில் கூட செங்கோட்டையின் பின்னாடியுமே அண்ணாமலை இருக்கார். ஸ்டில் அண்ணாமலை வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு எதிரான வேலைகளை திமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டிய வேலைகளை மறைமுகமாக செயல்படுறாரு. டிடிவியோட என்டிஏலேருந்து எக்ஸிட்டுக்கு கூட அண்ணாமலையும் ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்குது சார். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் எடப்பாடி அமித்ஷா பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை குறித்தும் அண்ணாமலை இஷ்யூவே இல்லை. அது அவங்க இன்டர்னல் மேட்ரு. அண்ணாமலைக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பெயினை பிஜேபியாக நடத்துது. அது என்னன்னு எனக்கு தெரியல. சிலர் சொல்கிறாங்க அது அமித்ஷா ஆதரவோடு நடக்குது, இல்லை சிலர் வந்து இல்லைன்றாங்க. எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலையோட மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து பிஜேபிக்கு உள்ளேருந்து வருது. அடுத்த எலெக்ஷனில் அவர் ஏடிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனால் இப்போயே அவரை வந்து ஓரம் கட்டணும்னு பிஜேபி ஹைகமாண்ட் முடிவு பண்ணிட்டதாக கூட தகவல்கள் வருகின்றன. இதில் அண்ணாமலைக்கு எந்த ரோலும் கிடையாது. அண்ணாமலை ஒரு இஷ்யூவே கிடையாது. இதில் இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலையை மொத்தமாக நகர்த்திடுவாங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. ஸோ அண்ணாமலையை பற்றி இதில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது வேறு சப்ஜெக்ட். அசம்பிளி எலெக்ஷனில் அண்ணாமலையால் கெடுக்கிற ரோலெல்லாம் பெருசாக பண்ண முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருக்கு கெடுத்து தான் போச்சு. இல்லை பழைய அலையன்ஸ் 2019 அலையன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன்றுபட்ட அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பிஜேபி, தேமுதிக, குட்டி கட்சி இருந்தாங்க. ஈஸியாக 10லேருந்து 12 சீட்டு ஈஸியாக 15 வரைக்கும் கூட ஏறி இருக்கும். அது இப்போ வந்து அவர் வந்து இப்போ தான் லேட்டாக அவங்களுக்கு உண்மை புரியுது. அவர் அன்றைக்கே டிஎம்கே கண்ட்ரோலுக்கு போயிட்டார். பாத யாத்திரையே தொடங்குறாரு கட்சியை பலப்படுத்த. அதில் அதிமுக பிரதிநிதியாக உதயகுமாரை எடப்பாடி அனுப்புகிறாரு. அதுவே தப்பு. அவர் கட்சி பாத யாத்திரை போகும், நீ எதுக்கு அனுப்புகிற? காங்கிரஸ் பாத யாத்திரை போகுதுன்னா திமுக போகுமா? அன்றைக்கே எடப்பாடி பண்ண தப்பு. ஆனால் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. 10 நாளில் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரை பற்றியெல்லாம் பேச ஆரம்பித்தார். அலையன்ஸ் உடஞ்சிது ப்ரொவோக் பண்ணி. இப்போ தான் லேட்டாக உண்மை புரியுது அது திமுகவோட தூண்டுதலால் அண்ணாமலை பண்ணதுன்னு. அதே தான் வந்து ராமதாஸை வந்து அன்புமணி ராமதாஸை ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் காலையில் 9 மணிக்கு கழுத்தாக போகுதுன்னா விடிகாத்தால் வந்து பிஜேபி பக்கம் நகர்த்தினது. ஸோ இந்த வேலையெல்லாம் திமுக பண்ணிச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதனால தான் 40 சீட்டு ஜெயிச்சாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அதான் பாலிடிக்ஸ். பிஜேபி எங்கே போச்சு புத்தி? உலகமாக சாணக்கியர் அமித்ஷா கோட்டை விட்டு நிற்கிறார்ல. தமிழ்நாடு அண்ணாமலை பண்ண தப்பால் தான் தமிழ் தேசிய அளவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு. இந்த 15 சீட் அங்கே போயிருக்கோம். சொந்த செலவில் பிஜேபி, அமித்ஷா, மோடி சூனியம் வச்சுக்கிட்டாங்க. இந்த அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா 15 சீட் கன்ஃபார்ம்.
15 சீட் கன்ஃபார்ம் ஆயிருந்தா இப்போ ஸ்டாலினோட நிலைமை வீக்கனாக இருக்கும். எல்லாத்தையும் கெடுத்தது ஒரு ஆள். எஸ், அவர் அந்த கட்டத்திலே இவங்க வந்து கோட்டை விட்டாங்க. அவர் டிஎம்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறிட்டார். முடிஞ்சு போச்சு. இப்போ உணர்றாங்க. அதனால் அசம்பிளியில் மொத்தமாக நகர்த்திடணும்னு பார்ப்பாங்க. வேறு ஏதாவது தேசிய அளவில் பொறுப்பு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு பண்ணுவாருன்றாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. பட் இப்போ இஷ்யூ அது கிடையாது. பிரச்சனை அண்ணாமலை கிடையாது. பிரச்சனை ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை. அதுதான் பிரச்சனை. சார் நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் அதுக்கு நன்றி சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.